Good morning to everyone. Today we will discuss about what is data, database and database management system. First we will discuss about what is data. Data na enna? Data is collections of raw facts or interrelated data items சொல்லுவாங்க. இப்போ raw factன்றது என்னன்னா, அதாவது மெனி டேட்டான்னு சொல்லுவோம். நம்ம மெனின்றது என்னென்னா நிறையா. ஃபஸ்ட்டு அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். டேட்டா இஸ் லைக் அஸ் பர்சன், பிளேஸ், திங்ஸ். டேட்டா எப்படி இருக்கலாம்? ஒரு பர்சனாக இருக்கலாம், அல்லது பிளேஸாக இருக்கலாம், திங்ஸாக இருக்கலாம். இப்போ பர்சன் டேட்டான்னா, பர்சன் டேட்டாவில் யார் யார் வருவாங்க? இப்போ ஸ்டூடெண்ட்டு, எம்ப்ளாயி, டாக்டரு, இன்ஜினியரு, சயின்டிஸ்ட்டு, பிரின்ஸிபல், ஹெச்ஓடி, ஃபேக்கல்ட்டிஸ், இந்த மாதிரி ஹியூமன் பீயிங் எல்லாம் வருவாங்க இதில் பர்சன் டேட்டாவில். செகண்ட் ஒன் பிளேஸ் டேட்டா. அட் ஒசூர், அட் காலேஜ், அட் சென்னை, இந்த மாதிரி ஒரு இடத்த குறிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம பிளேஸ் டேட்டான்னு சொல்லுவோம். தேர்டு ஒன் திங்ஸ் டேட்டா. இப்போ திங்ஸ்ன்றது என்னென்னா ஒரு பொருளை பற்றி சொல்கிறது. இப்போ டேபிள் இருக்குது, பெஞ்சு, டயஸு, போடியம் இருக்குது, இந்த பிளாக் போர்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? நம்ம வந்து திங்ஸ் டேட்டான்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பர்சன் டேட்டாவில் ஸ்டூடெண்ட்டை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாமே. இப்போ ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டூடெண்ட்டினுடைய இன்டர்ரிலேட்டட் டேட்டா ஐட்டம் என்னென்னு பார்க்குறோம் நம்ம. ஸ்டூடெண்ட்டினுடைய நேமு, ரிஜிஸ்டர் நம்பரு, அவனு என்ன கிளாஸ் படிக்கிறாங்க, அவனுடைய மொபைல் நம்பர் என்ன, அவனுடைய மெயில் ஐடி என்ன, இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம். அந்த இன்டர்ரிலேட்டட் டேட்டா ஐட்டத்தை தான் என்னென்னு சொல்கிறோம்? நம்ம டேட்டான்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட். செகண்ட் எம்ப்ளாயி. எம்ப்ளாயி ஒரு டேட்டானா அதனுடைய இன்டர்ரிலேட்டட் டேட்டா ஐட்டம் என்ன? எம்ப்ளாயினுடைய நேமு, எம்ப்ளாயி ஐடி, அவங்க டெசிக்னேஷனு, அவங்க எவ்வளோ சேலரி வாங்குறாங்க, இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு, இதான் என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயினுடைய டேட்டான்னு சொல்கிறோம் நம்ம. அந்த எம்ப்ளாயினுடைய இன்டர்ரிலேட்டட் டேட்டா ஐட்டத்தை தான் என்னென்னு சொல்கிறோம்? நம்ம எம்ப்ளாயின் டேட்டான்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸுக்கு சொல்லலாம், சயின்டிஸ்ட்டு சொல்லலாம், பிரின்ஸிபல் சொல்லலாம், ஹெச்ஓடி சொல்லலாம், ஃபேக்கல்ட்டி சொல்லலாம், எனி அதர். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்னா ஹியூமன் பீயிங் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சன் டேட்டான்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன் பிளேஸ் டேட்டா. ஒரு இடத்த பற்றி குறிக்கிறது. இடத்த பற்றி என்னென்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை பற்றி சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காலேஜ்ன்றது ஒரு டேட்டான்னா அதனுடைய இன்டர்ரிலேட்டட் டேட்டா ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலேஜினுடைய நேமு, காலேஜில் எவ்வளோ கோர்சஸ் இருக்குது, எவ்வளோ ஃபேக்கல்ட்டி ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஓகேங்களா? அதை பற்றி சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா காலேஜ் டேட்டா. அது ஒரு அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? நம்ம வந்து ஒரு பிளேஸ் டேட்டான்னு சொல்கிறோம் நம்ம. தேர்டு ஒன் திங்ஸ் டேட்டா. திங்ஸ்றது என்னென்னா நான் சொல்லியிருந்தேன் டேபிள், ஃபேனு, ஃபர்னிச்சர்ஸ், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்னென்னு சொல்கிறோம்? நம்ம வந்து திங்ஸ் டேட்டான்னு சொல்லியிருந்தோம். அது எக்ஸாம்பிள் டேபிள் எடுத்துக்கலாம். இப்போ டேபிள்ன்றது அதனுடைய டேட்டா ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா டேபிளினுடைய ஹைட்டு, அதனுடைய வித்து, அதனுடைய கலரு, அதனுடைய சைஸு, அதனுடைய வெயிட், இதெல்லாம் அந்த டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் தான் என்னென்னு சொல்கிறோம்? அந்த இன்டர்ரிலேட்டட் டேட்டா ஐட்டத்தை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா நான் டேபிளினுடைய டேட்டான்னு சொல்கிறோம் நம்ம. புரியுதுங்களா? இதுதான் டேட்டான்னு சொல்கிறோம் நம்ம. டேட்டாவை தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா தரவுன்னு சொல்லுவோம். டேட்டா ஐட்டம்ஸ் என்னென்னு சொல்லுவாங்கன்னா நிறைய டேட்டா, நிறைய தரவுகள், அல்லது மெட்டா டேட்டான்றது பல தரவுகள் சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னென்னா டேட்டாவுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் இன்னுமே கன்ஃபியூஷன் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேட்டா அண்டு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் நம்ம. நான் டேட்டான்றது என்ன சொல்லியிருந்தேன்? டேட்டா இஸ் ஏ ரா ஃபேக்ட்னு சொல்லியிருந்தேன். அது இன்ஃபர்மேஷன்றது என்னென்னா ஒரு மீனிங்ஃபுல் மெசேஜை தான் என்னென்னு சொல்கிறோம்? நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்திரா காந்தி வாஸ் ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு மீனிங்ஃபுல் மெசேஜ். ஓகேங்களா? அந்த மீனிங்ஃபுல் மெசேஜை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் நம்ம. இப்போ இந்திரா காந்தி அப்படின்றது என்னென்னா ஒரு பர்சனுடைய நேமு. உமன்றது என்னென்னா அவங்க ஜெண்டரை குறிக்கும், மேலாக அல்லது ஃபீமேலாக, அது மாதிரி ஜெண்டரை குறிக்கும். நெக்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் அவங்களுடைய டெஸ்டினேஷனை குறிக்கிறது. இது வந்து என்னென்னா அதனுடைய டெஸ்டினேஷன் டேட்டாவில் வரும். அதே வந்து இந்தியான்றது கண்ட்ரி, ஒரு பிளேஸை குறிக்கிறது. ஓகேங்களா? இப்போ இந்திரா காந்தின்றது பர்சன் டேட்டா, உமன்றது ஜெண்டரை குறிக்கிறது, அதுவும் டேட்டா தான். பிரைம் மினிஸ்டர்றது அவனுடைய டெஸ்டினேஷன்ஸ், அதனுடைய அது பர்சன் டேட்டாவில் வரும். இந்தியான்றது கண்ட்ரி, அது பிளேஸ் டேட்டாவை குறிக்கும். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்திரா காந்தி வாஸ் ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்றது ஒரு இன்ஃபர்மேஷன். அது என்னென்னா ஒரு மீனிங்ஃபுல் மெசேஜை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? டேட்டாவுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. டேட்டான்றது என்னென்னா இண்டிவிஜுவல் யூனிட், ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிற அந்த இண்டிவிஜுவல் யூனிட்டை தான் என்னென்னு சொல்கிறோம்? நம்ம வந்து டேட்டான்னு சொல்கிறோம். மீனிங்ஃபுல் மெசேஜை தான் என்னென்னு சொல்கிறோம்? இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா?
Second, database. டேட்டாபேஸ்னால் என்ன? டேட்டாபேஸ் இஸ் ஏ கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டான்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரு கிளாஸில் வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட என்ன பண்ணுறோம், நம்ம அந்த டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது என்னென்ன தேவை, அவங்களுடைய நேமு, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேமு, மதர் நேமு, அவங்களுடைய ஏஜ் என்ன, அவங்களுடைய மொபைல் நம்பரு, இமெயில் ஐடியெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி அதுக்காக என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டூடெண்ட்கிட்ட நம்ம டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறோம். அதுதான் இந்த இன்டர்லிட்ட டேட்டா அட்ரஸ் தான் கலெக்ட் பண்ணுறோம். அதுதான் மெனான்னு சொல்கிறோம், நம்ம டேட்டான்னு சொல்கிறோம். அதுவே ஒரு கிளாஸில் 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணும்போது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் டேட்டாபேஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? டேட்டாபேஸ் இஸ் ஏ கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டான்னு சொல்லுவாங்க. இதுதான் டேட்டாபேஸ் சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? தேர்ட் ஒன்று என்னென்னா, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டேட்டான்றது ரா ஃபேக்ட்டு, டேட்டாபேஸ்ன்றது கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டான்னு சொல்லுவோம். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றது, மேனேஜ்மெண்ட்ன்றது என்னென்னா அந்த டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணுறது. எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ என்னென்னா ஒரு டேட்டாபேஸில் ஒரு புதுசாக ஒரு டேட்டாவை என்ன பண்ணுறோம், நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். அது இன்சர்ட் டேட்டாவில் நம்ம ஆல்ரெடி இருக்கிற டேட்டாபேஸில் ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்கு. இப்போ ரிஜிஸ்டர் நம்பர் மாற்றி போட்டிருக்கலாம், ஒரு நம்பர் மிஸ்டேக் ஆகிருக்கலாம். அல்லது நேமில் என்ன பண்ணியிருப்போம், நேம் கொடுத்துருப்போம், அந்த நேமில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். அல்லது டேட்டா பர்த்து அந்த கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்காது, இல்லை ஏதாவது ஒரு இயரோ இல்லை மந்த்தோ அந்த டேட்டோ எல்லாம் பண்ணியிருக்கலாம், மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். இதில் என்ன பண்ணுறோமா, அதை மாடிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, அப்புறம் தேவையில்லாத டேட்டா, அன்னெசரி டேட்டாவை என்ன பண்ணுறோம், நம்ம டெலீட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம டேட்டாவில் என்ன ஒர்க் பண்ணாலுமே அதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதா இருக்கலாம், அது டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறதா இருக்கலாம், இன்சர்ட் பண்ணுறதா இருக்கலாம், அப்டேட் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது மாடிஃபை பண்ணுறதா இருக்கலாம். இதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா டேட்டாபேஸை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா? சிஸ்டம்ன்றது என்ன, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றது என்னென்னா அந்த சிஸ்டமேட்டிக்கலி என்ன பண்ணுறோம், நம்ம டேட்டாவை மேனேஜ் பண்ணுறோம். அதுதான் என்னென்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இஸ் தி டேட்டா இஸ் ஆர்கனைஸ்டு இன்டு சிஸ்டமேட்டிக்கலி. ஒரு தரவு தளத்தில் நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணுறது தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோம், நம்ம டேட்டான்னு என்னென்னு பார்த்துருக்குறோம், டேட்டாபேஸ்னு என்னென்னு பார்த்துருக்குறோம், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு என்னென்னு பார்த்துருக்குறோம், ஃபைனல் என்ன பார்த்துருக்கோம், டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வரக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ வந்துட்டுருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.